செய்திகள் தொடர்கின்றன. துருக்கியில் புதிய கல்வி மசோதாவை அறிமுகப்படுத்திய அரசுக்கு எதிராக நடந்து வரும் போராட்டத்தின் போது கலவரம் வெடித்தது. துருக்கியில் ராணுவத்தின் உதவியுடன் கடந்த 1997ஆம் வருடம் சட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டது. அதில் 5 முதல் 8 வருடங்கள் கல்வி கட்டாயமாக்கப்பட்டதோடு 15 வயதிற்குட்பட்டவர்கள் மத ரீதியான பள்ளிகளில் இணையவும் தடை விதிக்கப்பட்டது. இந்த நடைமுறையை தற்போது துருக்கி அரசு மாற்றியமைக்க திட்டமிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள், பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. இதையடுத்து 2 நாட்களாக போராடி வரும் பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி மற்றும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதால் அங்கு கலவரம் எழுந்துள்ளது. அமெரிக்காவில் இங்கிலாந்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற 17 வயது இளைஞருக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் ஹவுசாரிஸ், இவரும் இவரது நண்பரான ஜேம்ஸ் கூப்பர் இருவரும் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுக்கு சுற்றுலா வந்தனர். அமெரிக்காவில் உள்ள நியூ டவுன் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் மதுபானம் அருந்திவிட்டு நடந்து சென்றபோது அங்கு வந்த அமெரிக்காவை சேர்ந்த டைசன் என்ற 17 வயது இளைஞர் அவர்கள் இருவரையும் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டார். இது தொடர்பாக டைசனை காவல்துறையினர் கைது செய்து புளோரிடா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள டைசனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு கூறினார். லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் டைவ் அடிக்கும் போட்டியில் பங்கேற்கும் அமெரிக்க வீராங்கனை பதக்கம் வெல்வதற்காக வேண்டி 32 அடி உயர மேடையின் மீதிருந்து பலமுறை டைவ் அடித்து நீச்சல் குளத்தில் குதித்து தீவிர பயிற்சி செய்கிறார். லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள வீரர்களை தயார் செய்வதில் ஒவ்வொரு நாடுகளும் தீவிரமாக உள்ளன. பதக்கப்பட்டியலில் முன்னிலை வகிப்பதற்காக அமெரிக்காவும் தனது வீரர்களையும் வீராங்கனைகளையும் தீவிர பயிற்சி அளித்து உருவாக்கி வருகிறது. இதில் டைவ் அடித்து சாகசம் புரியும் போட்டியில் பங்கு பெறும் அந்நாட்டு வீராங்கனை கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பயிற்சி பெற்று வருகிறார். ஹலே இஷிமட்சு என்ற 19 வயதேயான அந்த வீரமங்கை 32 அடி உயரமுடைய தூணின் மேலிருந்து நீச்சல் குளத்தில் முன்புறமாகவும் பின்புறமாகவும் நின்றவாறு பலமுறை டைவ் அடித்து நீச்சல் குளத்தில் விழுந்து சாகசம் புரிகிறார். இந்த போட்டியில் சீன வீராங்கனைகள் சிறந்து விளங்குவதால் அவர்களை வெல்ல அமெரிக்கா தனது நாட்டு வீராங்கனைக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இவரும் இவரது அணியினரும் சீனாவில் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்கில் பங்கு பெற்று 5ஆம் இடத்தை பிடித்தனர். தனிநபர் பிரிவில் வீராங்கனை ஹலே 14வது இடத்தை பெற முடிந்தது. இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை அவர் கடைசி நேரத்தில் தவறவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தால் திருச்சி முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று தெரிகிறது. வளர்ந்து வரும் பொருளாதாரம் மற்றும் சர்வதேச அரசியல் ஆகியவற்றால் 5 நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் கூட்டமைப்பு இணைக்கப்பட்டுள்ளது என்று ரஷ்ய அதிபர் திமித்ரி மெத்வதேவ் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமராக தேவகவுடா பதவி வகித்த போது ராணுவத்திற்கு தரமற்ற பொருட்களை வாங்க அனுமதி வேண்டி இடைத்தரகர்கள் பலர் தம்மை அணுகியதாக கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி தெரிவித்த கருத்தால் பரபரப்பு எழுந்துள்ளது. தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த இத்தாலிய கப்பல் விடுதலை செய்யப்பட்டது. ஒரு சில நிபந்தனைகளுடன் கப்பலை விடுவிக்குமாறு கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.